எதிர்பார்க்கவே இல்லை. இது தேட்டரில் ஒருத்தர் கூட இல்லை. தனியாக போய் மாட்டிக்கின்ற தருணம் அது. மோகன்லாலுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் போட்டால் 400 கோடி திரும்பி வருமானது ஒரு பெரிய டவுட்டு. இதில் பார்ட் 3 வருதுன்னு சொல்லிட்டு லீடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எம்பூரி தான் படத்தோட ரிவ்யூ பார்த்தலாம். ஒரு ஊர் மக்கள் கொலகார கும்பலுடன் மாட்டிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பையனை மட்டும் பார்த்திங்கன்னா மறைச்சி வைக்கிறாங்க. அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே கொலகார கும்பல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களை எல்லாரையுமே, அந்த ஊர் மக்களை எல்லாரையும் சாவடிக்கிறாங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா கற்பழிக்கவே, அதாவது கர்ப்பமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கற்பழிக்கிறாங்க. அவன் கண்மடியாக அது நடக்கிறனால அவன் திருப்பி வந்து இவங்களெல்லாம் பழி வாங்கினான்றதான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. படம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மக்களை சாவடிக்கிறத ஒரு கும்பல் வருது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக ஒரு பாதி கால்வாசியெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் தான் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே தமிழில் தான் பார்த்தீங்கன்னா வர மாதிரி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவே போகுதுங்க. ஃபஸ்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் மூவியாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போச்சு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புரியபடியாக பார்த்தீங்கன்னா இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, அந்த தமிழ் அப்படி பாதி தான் வந்துச்சு. ஓகே, இன்டர் பிளாக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பீடாக போச்சு, ஓரளவுக்கு தெளிவாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தோன்னா மோகன்லாலோட நடிப்பு. அந்த இன்ட்ரோ பிளாக்ல, அதாவது இன்ட்ரோ பிளாக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீன் வரும் காட்டுக்குள்ளே, சும்மா பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு அவரோட இன்ட்ரோ வந்து வரும் அந்த இடத்துல காட்டில் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பிஜிஎம் எல்லாம் பின்னாடி சும்மா அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தா பிஜிஎம் சொல்லலாம். மியூசிக் பட்டை கிளப்பிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டு போயிட்டாங்க. டக்குன்னு அப்படியே அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வேகமாக கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா தமிழ் டப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தரல. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி அது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ணுற மாதிரி கீழே தமிழில் தான் போட்டிருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்க முடியுமான்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக தமிழில் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருந்திருக்கும், நல்லா புரிதலாகவும் இருந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம் எல்லாருக்குமே. இவ்வளோ பெரிய படத்தை 400 கோடி பட்ஜெட்டில் எடுத்து இந்த அளவுக்கு இருக்கலாமான்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு இருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க எம்ப்ரான் படம். பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. கதையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாகவும் இல்லை. ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் போது, ஒரு பக்கம் பழி வாங்குறாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியே. அதுக்காக பார்த்தீங்கன்னா மோகன்லால் எதுக்காக வராருன்னா, மோகன்லால் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் இஷ்யூவில் இருக்கார். பழிவாங்க வர்றதும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பழிவாங்க வராது. ஆனால் நான் மோகன்லால் தான் பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு சுஸ்ட்டு ஒன்று இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சுஸ்ட்டு மட்டும் தான் அந்த படத்தில் பெருசாக இருக்குது, இன்னும் இல்லை. மோகன்லால் படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோ போகலான்னு சொல்லிட்டு போனால் உள்ளே யாருமே இல்லைங்க. மொதல் டிக்கெட் எனக்கு தான். நான் ஒருத்தன் மட்டும்தான் அந்த தேட்டரில் இருக்கேன். நீங்களே ஒரு சுச்சுவேஷனை பாருங்க. நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கிறேன். 10:30 மணிக்கு ஷோன்னு சொன்னாங்க. 10:15 போனால் யாருமே வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 10:15 பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில ஒரு 5 பேர் 6 பேர் பார்த்தீங்கன்னா உள்ளே உடனே பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணே பார்த்தீங்கன்னா உடனே லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருந்துச்சு. இங்கிலீஷு அந்த மாதிரி எல்லாம் போட்டு குழப்பினாங்க. கொண்டாந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வால்யூமே வரலைங்க, பேச்சு அந்த இதே வரல. என்னடான்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கொண்டா இருங்க போடுறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி வச்சு திருப்பும் போட்டு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா திரு சேட்டலைட்லேருந்து கனெக்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் ஓகே ஆச்சு. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ்லாம் போச்சு இந்த படத்துக்கு. தியேட்டர் இஷ்யூவா இல்லை மேலே டெக்னிக்கல் ஃபால்ட்டாக தெரில. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒன் டைம் பார்க்குற விட மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த